വേനത്ത് പല്ല പല്ല കാട്ടി കളിച്ചിയാ എട്ടി പത്ത് എന്നിട്ട് ഇളിപ്പ് വേണ്ടി കിടക്ക് உன்னை நினைச்சேன் சிரிச்சேன். அப்படி என்னத்தையோ எட்டு என்னட்டின்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சட்டு ஏனுங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீல்ல? இது பெரிய ரகசியமோ? இல்ல சொல்லியதை கேளுங்க. வா அதுக்கு என்ன இப்ப ஒரு கள்ளம் சொன்னோம் கேட்டீங்களா? நாங்க கள்ளமா? 1000 கள்ளம் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொன்னியாட்டி கள்ளம் என்னன்னு சொல்லி பாக்கட்டு நானு. என்ன பரவீரோ என்ன? இனி என்ன பண்ண முடியும்? ஆத்தா ஆளை வேற வெள்ளத்துல மூழ்கியாச்சு. இனி என்ன பண்ண முடியும்? சொல்லி என்னன்னு கேட்கட்ட அவ்வளவுதான். அது வந்து அண்ணன் சாய போட்டத நான் இல்ல. எனக்கு அப்போ ஒரு காடி வெள்ளம் கூட போட தெரியாது. எனக்கு அக்காக்காரி தான் போட்டாது. அட கள்ளி இதுல சமையல் வேற தெரியும் என்னெல்லாம் ஊதாரி தானே சொன்னேன். வருஷம் 15 வருஷம் ஆகுது இப்பமா சொல்லி இத கேட்டி இத மாதிரி வேற எனக்கு கள்ளம் சொன்னிய ஆண்டவா இன்னுமா லிஸ்ட் படி இப்பந்தான் எல்லாம் வெளியில வருது போல. வேற என்ன உங்களுக்கு கனகாம்பரம் பூ தான் பிடிச்சேன்னு சொன்னி. ஆனா வந்து எங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டுலயும் இல்ல, நிறைய இடத்துல கேட்ட பார்த்தா இல்ல. அண்ணன் நீ வச்ச இல்லாட்டி அதுலதான் டொஸ்ட் இருக்கு. இதுலயுமா മുല്ലപ്പൂവ് കടയിലുണ്ട് വേണ്ടല്ലോ വേണ്ടി ഒരു ചായ ആറഞ്ച് കളർ പൂസിയതുണ്ട്. அதை வந்து நல்ல தண்ணி எல்லாம் விட்டு நல்லா பூசி அதில் இந்த முல்லைப்பூ எல்லாத்தையும் முக்கிய எடுத்தோம். கனகாம்பரம் பூ மாதிரி நல்ல கலராயிருந்து ஆரஞ்சு கலர்ல. நீர் அதை நினைச்சு கனகாம்பரம் ஓ எனக்கு பிடிச்ச கனகாம்பரம் தான் வச்சிருக்கியா அப்படி? ഞാൻ പറ്റി ഇത് അപ്പവേ ചെല്ലില്ല നീ അതൊക്കെ എന്നെങ്കിലും ചെല്ലുവാ ജീവൻ இல்லதான் இருந்தாலும் உங்களை ஒரு இம்ப்ரெஷ் பண்ண അടിക്കളത് இன்னுண்டு. மேலும் மேலுமா இனி என்ன இந்த சேலை வந்து எனக்கு கொடுக்க தெரியும் சொன்னேன். ஆனா சுத்தமா தெரியும். எனக்கு அக்காக்காரி இதை விடுத்து தந்து ஓஹோ நான் தான் இப்படி இந்த கள்ளம் சொல்லி அடிக்கடிக்கு போறேன். இல்ல நீரு ஒரு கள்ளமும் சொல்லி இருக்க மாட்டேன். அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட 10 நானும் கள்ளம் தான் சொன்னேன். நீங்களுமா என்னத்த கள்ளம் சொல்லும் பாப்போம். அந்த வேஷ்டி எனக்கு உடுக்கவே தெரியாது டி எப்ப பார்த்தாலும் பேண்ட்ல போடுவேன். அப்ப அண்ணப்பட்டதை யாரெങ്കിലും உடுத்து தந்துடும். இல்ல இல்ல ராம்ராஜ் ஒட்டிக்கோ வெட்டிக்கோ. ஓ அதுவா அதான் டிப்பு டாப்பா இருந்து பின்ன வேற என்ன கள்ளம்? இதுதான் உள்ளதுல பெரிய கள்ளம் டி பறையப்பா அது சரியா என்ன நான் பார்த்த உடனே உனைய தங்கச்சியை தான் நல்லா பிடிச்சிட்டி. பின்ன அப்பவே அவளை கட்டி தொலைய வேண்டியதா நீ? அக்கா காரி இருக்கும்பா தங்கச்சியை கட்டி கொடுப்பேன்மா. அதான் வீணா பிரச்சனை என்னத்துக்கு உன்னை தானே பார்க்க வந்ததுன்னு சிகிரின்னு சம்மதிச்சேன். எஸ்வி இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அப்பவே சொல்லி இருப்பேன் நான் இந்த அநியாயத்தை உடச்சிடுறேன். இன்னும் ஒண்ணு கட்டுப்பா. அப்ப என்ன நீரு பிடிச்சு கல்யாணம் பண்ணல அப்படிதான்? பிடிச்சாம எப்படி அவளை பிடிச்சு பின்ன கல்யாணத்து பிறகு ஒன்னு மட்டும்தான் பிடிச்சு. அதான் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கேன் தெரியல அவனுக்கு. தெரியுது தெரியுது. சூர ஓ சூரியയുടെ ചെല്ലുമ്പോ அப்ப வந்து ചൂര തൊണ്ട് മീനാക്കണ്ണ വേണ്ടേണ്ടെന്ന് ബസ് പേസിനില്ല ഇருக்கு കழுவுന്ന പൂച്ച എന്തെങ്കിലും കണ്ട அவ்வளவுதான் எல்லாத்தையும் விழுங்கிண்டு வாடும். என்ன பேச்ச மாத்துதீரு? ஏ உண்மைதாட்டி சென்னை வேற நீங்க கள்ளம் சொன்னீரா? இல்லவே இல்ல. இதுவே பெரிய கள்ளம் தானே. அச்சே துரோகம். சகப்பு துரோகம். அப்ப நான் தான் ஏமாந்தேன் இல்ல? ஏ இதுக்கெல்லாம் யாரெങ്കിലും ஃபீல் பண்ணவும் மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றையும் குணம் இல்லை என்ன பிடிச்சு அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் தான் பிடிச்சு. இதுதானே மெயின் மேட்ரு. இதுதானே வேணும் கல்யாணத்தை பிறகு தானே வேணும். அதுக்கு முன்ன எப்படி இருந்தாலும் ஒன்றும் இல்லை இல்லையா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனா என்னால இதெல்லாம் சாதாரணமா எடுக்க முடியல. இப்பவே ஊரை கூட்டுறேன் பஞ்சாயத்தை கூட்டு. ஐயோ காமெடி காமெடி.